வணக்கம் மக்களே! புத்தாண்டு அதுவுமா மார்க்கெட்ல வெல்கம் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட அப்டேட்ட காலையில டெலகிராம்லயும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. ஐடிசியோட ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னைக்கு டேல பலரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, ஐடிசிய போட்டு அடி பொலன்னு பொளந்துட்டு இருக்காங்க. ஐடிசி மட்டும் இல்ல. காட்ஃப்ரை பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல மரண அடி வாங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 10% வரைக்கான ஒரு சரிவ குடுத்துட்டு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஐடிசி பார்க்கும்போது கரண்ட்டா ஒரு 8% வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இந்த ஐடிசிய பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ, ஐடிசில இந்த மாரி டாக்ஸ் ஹைக் வந்து இருக்க போகுது. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தோம். அந்த ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஐடிசில பயங்கரமா பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த மாரி ஐடிசி போன்ற பங்குகள்ல ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதெல்லாம் அவ்வளோ சுலபமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. என்னைக்காச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்தா தான் இந்த மாரியான ஒரு சரிவெல்லாம் வந்து ஐடிசில ஏற்படும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8% வரைக்கான ஒரு சரிவ பார்த்தீங்கன்னா, ஐடிசி போஸ்ட் பண்ணியிருக்கு. காலையில நான் பார்க்கும்போது ஒரு 380 கிட்ட இருந்தது. அப்ப இருந்து இப்ப 370 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தரா கீழ இறங்குனாலும் டெஃபினட்டா வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்விங் லோ கிட்ட இருக்கு. 3 வருஷம் லோ கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா, இதுதான் லோவா? இதுக்கப்புறம் வந்து சரியாதா அப்படின்னு கேட்டா, மேபி இன்னும் கூட வந்து சரியலாம். நம்ம அன்னைக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். ஐடிசி 200 கிட்ட போகும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. மேபி இந்த மாரியெல்லாம் நடந்ததுன்னா, 200 வரைக்கும் கூட போகலாம். அப்படி போச்சுன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன மாரியான ஒரு மைண்ட் செட் வேணும்ன்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். 200 போகும்ன்னு சொல்லல. போச்சுன்னா என்ன பண்றது? தாங்க முடியுமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ டாரிஃப் அதாவது இந்த டாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஐடிசி அதாவது சிகரெட் மேல வந்து போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து கிங்ஸோட விலை ரூ. 72 உயரும் அப்படிங்கிற ஒரு ரூமர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஆனா ரூ. 72 வரைக்கும் உயருமா அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்பட வந்து தெரியாது. என்ன வேணா வந்து நடக்கலாம். ஸோ எவ்வளோ காஸ்ட் உயரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, பிப்ரவரி 1லேருந்து இந்த சிகரெட் அதுக்கப்புறம் டொபாக்கோ ப்ராடக்ட்டோட பிரைஸ் எல்லாம் வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலா வந்து கிடைச்சிருக்கு. 40% ஜிஎஸ்டி அது போக எக்சைஸ் டியூட்டி இதெல்லாம் வந்து இந்த சிகரெட் மேல போடப்படுது. இன்னும் வந்து கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ எந்த செய்தி தளத்திலும் இருந்து நமக்கு இந்த மாரியான விலை உயரும் அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து சொல்லல. ஸோ பெர் ஸ்டிக்குக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி இதோட விலை நல்லா உயர்ந்ததுன்னா, கண்டிப்பா ஐடிசி ஒரு பெரிய அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து ஐடிசி விழுகவே விழுகாது அப்படின்ட்டு கூட வந்து நம்பலாம். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கரெக்ட் ஆகாதுன்ட்டு. பட் ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்பி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஸோ எப்போ 2017ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 350 கிட்ட இருந்திருக்கு. ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிட்க்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ ரூ. 350லேருந்து ரூ. 220 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கோவிட் லோவ நம்ம இதில ஆட் பண்ணவே இல்ல. ஸோ அப்படி இருந்தும் கூட ஐடிசி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு சரிவ சந்திச்சிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்ல இது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. ஆனா, அத நம்ம சொன்னோம்னா, அத ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் பலருக்கும் இருக்கான்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறத நம்ம உண்மையா உரக்கச் சொல்லி தான் வந்து ஆகணும். ஸோ மார்க்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ பக்காவா பிளான் பண்ணி அத எப்படி நம்ம வெல்கம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மேபி இது இங்கேருந்து ஒரு ₹200 கீழ இறங்குச்சுன்னா, அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் முதலீடு அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ ஒரு லாங் டர்ம் நோக்கத்தில தான் இந்த பங்குலலாம் நம்ம முதலீடு பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும்னா, எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இந்த முதலீட்டில ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவு கன்வே பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரிவு பயங்கரமா கூட ஏற்படலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி நம்ம எப்படி பிளான் பண்ணணும், நம்ம மந்த்லி இன்கம் என்னவா இருக்கு, நம்ம மந்த்லி இன்கம்ல எந்த அளவுக்கு நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி எப்படி சேவ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம பர்சனலா அதாவது ப கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வந்து அ அலோகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் வந்து போட்டுட்டு, அதுக்கேத்த மாரி முதலீடு பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கு. ஸோ இத பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த டாக்ஸ் பற்றியெல்லாம் பலரும் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு அப்பவே ஒரு எச்சரிக்கைய குடுக்கணும். ஸோ அப்ப இருந்து நீங்க ஒரு பிளான்ல வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவ வந்து போட்டிருந்தோம். ஒரு 2, 3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரியான ஒரு பிளான் எல்லாம் இந்நேரத்துக்கு பண்ணி வச்சு கரெக்ட்டா வந்து
இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து பிளான் படி வந்து போங்க. பிளான் இல்லாம நம்ம போனோம்னா, என்ன செய்வது என்று தெரியாமல் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. அதே மாரி இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம், இதுக்கு மேல விழுகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. எதுவும் சாத்தியம் ஷேர் மார்க்கெட்ல. இதையும் வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுட்டு, ஸோ உங்களுடைய ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைங்க. இந்த பங்கு தான, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பங்கு அப்படிங்கிற ஒரு 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 குருட்டு தைரியத்துல நம்ம மார்க்கெட்ல பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் போலாம். ஐடிசி ஃபர்தரா கீழ இறங்குனாலும், ஸோ ஈவினிங் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லம்ப் சம் பணத்த ஆட் பண்ணி ஐடிசிய வந்து நான் அக்யூமுலேட் பண்ணிட்டே தான் வந்து இருந்துட்டுருக்கேன். ஸோ 380ல ஆரம்பிச்சு இப்ப 370 மேபி அது அங்கருந்து கீழ இறங்குனாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் ஒரு 60 குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தரா கீழ இறங்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் டெக்னோபிளாஸ்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஒரு 51 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட HPCL கிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, இந்த ரிஜிடு பேக்கேஜிங் ப்ராடக்ட்ட வந்து இந்த HPCLக்கு வந்து குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ட்ரம்மாட்டம் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஒரு கான்ட்ராக்ட்ட ட்ரம் சப்ளை பண்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட்ட தான் டைம் டெக்னோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இது டைம் டெக்னோபிளாஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அடுத்தது ஐஜிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா, இந்த பைப்டு குக்கிங் கேஸ பிரைஸ பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்ல, மோஸ்ட்லி இந்த கேஸோட பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து குறையுது. என்ன ரீசன்னா, இந்த கேஸ் ரெகுலேட்டரி அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட பிரைஸ வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஜனவரி 1 முதல் இந்த ஒரு விலை குறைப்ப அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட கேஸ் கேஸ் யூஸோட கேஸ் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 3லருந்து 4% வரைக்கான ஒரு குரோத்த அடையும் அப்படிங்கிற மாரி இந்த இக்ராவோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லியிருக்கு. பட் இந்த அளவுக்கு தான் குரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இத விட குரோத் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ கேஸ பல இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா டிரான்ஸ்போர்ட்ல இப்போ சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டே தான் வந்துட்டுருக்கு. அதனால இன்னும் உயரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வீட்டுகள்லயும் கேஸோட யூசஸ் இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. அதுவும் உயர்ந்துட்டு தான் இருக்கும். அது போக இண்டஸ்ட்ரியிலும் பலரும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குரோத் வந்து இந்த கேஸ் செக்டார்ல இருக்கும். ஸோ கேஸ் செக்டார் நம்ம சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப ஒரு ஜம்ப் ஆயிருக்கு. பட் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். குடுத்ததுன்னா நம்ம அத பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி ஆயில் இடிஎஃப் நம்ம கையில இருக்கு. ஸோ அதுவும் நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. நேத்து OMC கம்பெனிஸ் எல்லாம் ஏறுச்சு. ஆயில் இடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த நேத்து டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் கேஸ் செக்டார் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கு. ரிலையன்ஸ் இன்னும் ஒரு நல்ல லீட் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ONGC கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ஆயில் ETF-ம் அப்படியே ஸ்லோவா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கம்பெனி கூட யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட NTPC பார்த்தீங்கன்னா, இணைய போறதா, அதாவது டீம் அப் பண்ண போறதா, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜி எதிர்கால நியூக்ளியர் எனர்ஜிக்கான திட்டமா இந்த பார்ட்னர்ஷிப் அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த யுரேனியம் மூலியமா நியூக்ளியர் எனர்ஜிய கிரியேட் பண்றத விட, ஸோ இந்த தோரியம் வழியில வந்து இந்த நியூக்ளியர் பிளான்ட் அமைக்க போறதா, இந்த ஸ்மால் அந்த ரியாக்டர் வந்து அமைக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது NTPCய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு டேல NTPCயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ரீட்டெயில் லோன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. கன்சியூமர் லோன்ஸ் பார்க்கும்போது 55% வந்து ஜம்ப் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கடன வாங்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மோஸ்ட் அந்த ஹவுசிங் லோன் இருக்கு. ஹவுசிங் லோன் இல்லாம இந்த அப்டேட்ட வந்து சொல்றேன். ஸோ பர்சனல் லோனோட குரோத் பார்த்தீங்கன்னா, மிக வேகமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆய்வு பார்த்தீங்கன்னா சொல்லுது. வந்திருக்க ஒரிஜினல் டேட்டாவ பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அப்டேட்டே வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. பிசினஸ் லோன், கார்ப்பரேட் லோன், அக்ரி லோன் இது எல்லாத்தையும் பீட் பண்ணி பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா முன்ன போயிருக்கு. ஸோ பர்சனல் லோனுக்கு பலருக்கும் வந்து தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தினமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கால் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா
நான் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து ஒரு இது பண்ணிட்டுருக்கேன், பார்கெயின் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து 10%ல வந்து லோன் குடுங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் கோரிக்கையா நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். பட் அவங்க 11% வரைக்கும் தரேங்கிறாங்க. பட் எனக்கு அது வேண்டாம். எனக்கு 10% தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சண்டைய பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். ஸோ சில பேர் வந்து லோன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எடுங்க, எடுக்காதீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல அப்டேட் பண்றேன். ஸோ அத எடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. அதனால ஸோ எடுப்பதும், எடுக்காமல் இருப்பதும் அவங்கவங்க விருப்பம். ஸோ அத எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அத பயன்படுத்த தெரியல கரெக்ட்டா அப்படின்னா, எடுக்காம இருப்பது நல்லது. அதேமாரி லோன் எடுத்து நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆடம்பர செலவ பண்ணி ஆடிட்டு இருக்கிறதும் மிகவும் தவறான செயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு டைம் ஒரு லோன் எடுத்தேன். அந்த லோன் என்னைய பெரிய அளவுக்கான அ ஒரு பெரிய அளவுக்கு வந்து என்னைய காப்பாத்துச்சு. ஸோ அத பத்தியெல்லாம் நம்ம இன்னொரு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம நாட்டுல பர்சனல் லோன் குரோத் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாரி மேபி யாராச்சும் லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு கூட வந்து இருக்கலாம். அப்படி நீங்க லோன் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கூட வந்து இது பண்ணுங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி இன்ட்ரெஸ்ட்ட வந்து குறைக்க சொல்லி, அதுக்கப்புறமா லோன வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா தொடர்ந்து வந்து நம்ம பேசுனோம்னா, அவங்க குறைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. சாஃப்ட்பேங்க் வந்து ஓப்பன்ஏஐல கிட்டத்தட்ட $40 பில்லியன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு 11% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஏஐல சாஃப்ட்பேங்க் வந்து வச்சிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பன் ஏஐ என்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது மார்க்கெட்ல அப்படின்ட்டு தெரியல. ஸோ விரைவில் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. பயங்கரமான ஒரு வேல்யூவேஷன்ல தான் இந்த ஓப்பன் ஏஐ வந்து அமெரிக்க மார்க்கெட்ல ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பட் பெரிய அளவுக்கான பணத்த பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்பேங்க் இந்த ஓப்பன் ஏஐல போட்டிருக்காங்க. ஸோ எதுவும் கொஞ்சம் பல்டி அடிக்காம இருந்ததுன்னா ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!